பராசக்தி படத்தினால் காங்கிரஸ் திமுக முறிவு மேலும் உறுதிப்படுத்தப்பட்டது. காரணம், இந்திரா காந்தி அம்மையாரை போன்றி ஒரு ஹிந்தி அராக்கி என்றெல்லாம் பேசுகிறார்கள். அது ராகுல் காந்தியிடம் காண்பிக்கப்பட்டது. இதை வைத்து ராகுல் காந்தி ரொம்ப கோவப்படுறாரு. ஆனா இது பாருங்க, எனிமிஸ் எனிமி இஸ் மை ஃப்ரெண்ட், விரோதிக்கு விரோதிய நண்பங்கிற மாதிரி டடால்னு சிவகார்த்திகேயன் அங்க போயிடவே வேல்முருகன் வீட்டுல எல்லாரும் சொல்றாங்க, இப்ப வந்து திமுகவுக்கும் பாஜகவிற்கும் நெருங்குகிறது உறவு என்று டிவிக்கு காரங்க சொல்றாங்க. காங்கிரஸ் சொல்லுது திமுகவும் பாஜக ஒன்னாயிடுச்சுன்னு. ஆக மொத்தம் காங்கிரசும் திமுகவும் திவிகவும் வந்து ஒன்னாயிடுச்சு. இது இப்படி ஒரு பெரிய குழப்பம் இருக்கு பாத்துல. இந்த சிவகார்த்திகேயன் வந்ததுனால ஏடிஎம்கே கொஞ்சம் கவலைப்படுறாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து மதுரையில் அந்த கூட்டத்தை வச்சுக்காதீங்க, திருப்பரங்குன்றத்துக்கு போகக்கூடாது பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காருன்னுட்டு இன்னைக்கு செய்தி எல்லாம் வந்திருக்குது. அது காத்தீங்கன்னா சிறுபான்மை ஓட்டு போயிடுமோன்னுட்டு. என்னைக்கான ஒரு நாள் அமித்ஷாவோ இல்ல பிரைம் மினிஸ்டரோ திருப்பரங்குன்றம் போவாங்க. அது ஒரு பெரிய ஃப்ரிக்ஷனை உண்டாக்கும்.